இங்கே பின்னால் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கூடாரங்களை அமைத்து இங்கேயே தங்கி சமைத்து உண்டு கந்தனுடைய அருளை வேண்டி அவர்கள் அனைவருமே இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட யாத்ரீகர்கள் வருகை தரும் கதிர்காம கந்தனின் புனித பாத யாத்திரை மிகவும் விசேடமானதாகும். இலங்கையின் வடமொழியான யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து கதிர்காம திருத்தலத்தில் முடிவடையும் இந்த புனித பாத யாத்திரையானது இலங்கையின் தொன்று தொட்ட மரபாகும். பல்வேறு சவால்களை கடந்து இன்னல்களையும் பொருட்படுத்தாமல் கதிர்காம கந்தனின் ஆசியருள் வேண்டி பக்தர்கள் இந்த புனித யாத்திரையை முன்னெடுக்கின்றனர். தனது அருளால் மக்களை ஈர்த்த கந்த பெருமானை காண்பதற்காக கடல் கடந்து வெளிநாடுகளில் வாழும் பக்தர்கள் கூட கதிர்காம கந்தனின் புனித பாத யாத்திரையில் பங்கேற்கின்றமை ஒற்றுமையின் பலமாகவே பார்க்கப்படுகின்றது. இவர்கள் இந்த புனித பாத யாத்திரையை எவ்வாறு ஆரம்பிக்கின்றனர்? இந்த முருகப்பெருமானின் ஆசி பெறுவதற்காக முதல் இங்கு வந்த சித்தராக கருதப்படுவர் போக மகரிஷி தான். போகர் மகரிஷி சாகா வரம் பெறுவதற்காக முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக கதிர்காமத்துக்கு வந்துள்ளார். அப்படி வந்த போகர் சித்தர் முருகப்பெருமானின் அருளை பெற்று அவர் மூலம் ஒரு யந்திரத்தை பெற்று அந்த யந்திரத்தை அகத்தியர் மகரிஷியின் மூலமாக பிரதிஷ்டை செய்து இங்கு வழிபட்டு வந்துள்ளார். அதேபோல் அகஸ்திய மகரிஷியும் 18 சித்தர்களை கூட்டுக்கொண்டு காட்டு வழி பயணமாக இங்கு வந்து முருகனை தரிசித்ததாக கூறப்படுகிறது. அவ்வாறு சித்தர்களும் மகரிஷிகளும் காட்டு வழியே வந்த அந்த பாதை தான் இன்று பாத யாத்திரையாக மக்கள் வரும் பாதையாகவும் கூறப்படுகின்றது. கதிர்காம கந்தனின் புனித பாத யாத்திரை தற்போது நிறைவடைந்து இருந்தாலும் இந்த புனித காரியத்தை நிறைவேற்றிய கந்த பக்தர்களின் அனுபவத்தை நாம் கேட்டறிந்து கொண்டோம். பஸ்ல வாரதுக்கும் யாத்திரையா வாரதுக்கும் வித்தியாசம். பஸ்ல வந்தா ஒன்றும் சரியா, நடையில வந்தா அவ்வளவு கஷ்டம் வரக்குள்ள முருகா. பஸ்ல வந்தோடனே அவரு ஞாபகம் வரா விளங்குதானே, நடந்து வரக்குள்ள அவரே நினைக்கி இதோட 20 வருஷம் வந்து நாங்கள் இந்த காட்டு பாதையால் வழி பயணம் வந்தேன். வரக்குள்ள எல்லா சாய்மாரும் மரராஜத்தங்களோடு நல்ல பிரச்சாரங்கள் பண்ணி வந்து சமையல்லாம் சமைச்சு சாப்பிட்டு சாமியால் வந்து சேர்ந்தோம். பொதுவாக இப்போ வந்து இப்போ 40 ஆண்டுகள் காலம் கூடி நாங்கள் இந்த பாத யாத்திரையை நிறுத்தி வந்து வரோம். எங்கள் யாத்திரையை நாங்கள் ஒரு 20 பேர் கொண்ட எங்கள் உறவுகளுடன் பயணித்திருந்தோம். நாங்கள் 9 வருடங்களாக இந்த நட யாத்திரையை மேற்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒரு 8 வருஷம் போல் வரக்குள்ள குடி தண்ணியை சுமந்து தான் கொண்டு போகணும். சில இடத்த நாங்கள் உப்பு தண்ணியை தோண்டியும் குடிச்சு வருகை தந்திக்கும். இப்போ இந்த எவ்வித பிரச்சனையும் இந்த யாத்திரையாக்களுக்கு எங்களுக்கு இப்போ கிடைக்கல. கந்தன் பயமின்றி யாமரிக்க பயமீன் என்றது போல் தமிழுக்கும் முருகனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்புண்டு. அவர் தமிழ் குலத்தில் வந்துதித்தவர். 6 படை வீடுகளை தரிசித்து 7வது படை வீடாக கதிர்காமத்தை நாங்கள் வந்து தரிசிக்கின்றோம். இந்த 6 படை வீடுகளை தரிசிக்க முடியாதவர்கள், இந்தியா சென்று தரிசிக்க முடியாதவர்கள் 7வது படை வீடாக கதிர்காமத்தை வந்து தரிசிப்பது மிகவும் இருந்தது. கதிர்காம திருத்தலம் என்பது உலகத்தில் இருக்கின்ற அனைவரும் சங்கமிக்கின்ற புனித பூமியாக காணப்படுகின்றது. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? நாட்டினுடைய மக்கள் இன மத மொழி என்ற அனைத்து பேதங்களையும் கடந்து முருகப்பெருமானுடைய அருளை மட்டுமே வேண்டி இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். பல பாகங்களிலுமிருந்து மக்கள் இங்கே வருகை தந்து இங்கேயே தங்கி இங்கேயே சமைத்து இங்கேயே உறங்கி முருகப்பெருமானுடைய அருளை வேண்டி நின்று கொண்டிருக்கிறார்கள்.